ராங்க திரைப்படத்திலே ஒரு இரும்பு கதவை திறந்து கொண்டு இந்த தமிழ் சினிமாவிலே காலடி எடுத்து வைத்தவர் தான் ரஜினிகாந்த். அந்த படத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச போது இது ஜஸ்ட் ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினச்சிங்களா, இல்லை வாழ்க்கை நினச்சிங்களா என்று ரஜினிகாந்தை பார்த்து கேட்டார் ஒரு நிருபர். எப்படி அதை வாய்ப்புன்னு நினைக்க முடியும்? என்னுடைய வாழ்க்கைன்னு நினச்சிட்டு தான் அந்த கதவை நான் திறந்தேன். ஏன்னா இந்த சினிமா ட்ராமா ஆர்வத்தில் இந்த பஸ் கண்டக்டர் வேலையிலேருந்து என்னை தூக்கியிருந்த நேரம் அது. ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமையன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டேன் என்று அந்த நிருபருக்கு பதில் சொன்னார் ரஜினிகாந்த். எவ்வளோ தூரத்தை கடந்து வந்துட்டேன் என்று சர்வசாதாரணமாக ரஜினி சொன்னாலும் அதற்கு பின்னால் எவ்வளோ உழைப்பு இருக்குது, எப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் சந்திச்சுட்டு அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதற்கெல்லாம் ஆதாரமாக இருந்தது எது என்று பார்க்கும்போது அந்த இரும்பு கதவை திறக்கும் போதே இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று தீர்மானித்து கொண்டு திறந்தாரே, அதுதான் மிக முக்கியமான விஷயம். அதுதான் இந்த எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிக்கின்ற ஒரு வலுவையும் பல பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு போராட்ட குணத்தையும் ரஜினிகாந்துக்கு கொடுத்திருக்கிறது என்பதை யாரால் மறுக்க முடியும்? ஒய்ஜி பார்த்தசாரதியுடைய நாடக குழு நடத்தி கொண்டிருந்த அண்டர் செக்ரட்டரி நாடகம் வெள்ளி விழா கண்டபோது அந்த வெள்ளி விழா நாடகத்துக்கு தலைமை தாங்குவதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்திருந்தார். அந்த நாடகத்தில் ஏஆர்எஸ் மிக முக்கியமான வேடம் ஒன்றை ஏற்று நடித்திருந்தார். சூட்டுக்கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு மிகவும் அமர்க்கலமாக அந்த நாடகத்தை நடித்திருப்பார் ஏஆர்எஸ். நாடகம் முடிஞ்சு ஏஆர்எஸ் தன்னுடைய மேக்கப்பை கலைத்து கொண்டிருந்த போது அவருடைய அறைக்குள்ளே வேகமாக ஓடி வந்த ஒரு நபர், எம்ஜிஆர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கார், உங்களை பார்க்கணுமா, சீக்கிரம் வாங்க என்றார். ஏஆர்எஸ்க்கு ஒன்றுமே புரியல. எம்ஜிஆர் எதுக்காக தனக்காக காத்து கொண்டு இருக்க வேண்டும் என்று மேக்கப்பை கூட சரியாக கலைக்காமல் எம்ஜிஆர் முன்னால் போய் நின்றார் ஏஆர்எஸ். உங்களை இந்த நாடகத்தில் இந்த சூட்டு கோட்டோடு பார்க்கும்போது ரொம்ப கம்பீரமாக இருந்தது. என்னுடைய நாடக மேடை குரு கேபி கேசவன் ஒருத்தர், அவர் இது மாதிரி தான் சூட்டு கோட்டெலாம் போட்டுக்கிட்டு அசத்துவார். இன்றைக்கி மேடையில் உங்களை பார்க்கும்போது அவரை பார்த்த மாதிரியே இருந்தது, அதனால தான் உங்களை பார்த்து தனியாக பாராட்டணும்னு சொல்லி உங்களை வர சொன்னேன் என்று அவரிடம் சொன்னார் எம்ஜிஆர். இந்த சம்பவம் நடந்து முடிந்து சில மாதங்களுக்கு பின்னால் ராஜா அண்ணாமலை மன்றத்திலே ஒய்ஜி பார்த்தசாரதி அவர்கள் ஒரு விழாவுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த விழாவிலே எல்லோரையும் வரவேற்கின்ற பொறுப்பு ஏஆர்எஸ் வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அந்த விழாவிற்கு எம்ஜிஆர் தன்னுடைய மனைவி விஎன் ஜானகியுடன் வந்தார். வந்த உடனே இவர் உற்சாகமாக அவரை வரவேற்றார். எம்ஜிஆர் இவர் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ ஏஆர்எஸ்க்கு மிகுந்த ஏமாற்றமாகிவிட்டது. அன்றைக்கி மேடையில் அப்படி பாராட்டினார், இன்றைக்கி ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாருன்ட்டு. சரி, மறந்துருப்பார் போல தெரியுது என்று நினைத்து கொண்டு இவர் அந்த மேடைக்கு போயிட்டார். போன உடனே இப்போ அன்றைக்கி எப்படி ஒருத்தர் அவசரமாக வந்து இவர் கூப்பிட்டாரோ அதே மாதிரி எம்ஜிஆர் உங்களை கூப்பிட்றாருன்னு திருப்பவும் ஏஆர்எஸ்ஸை வந்து கூப்பிட்டார். ஏஆர்எஸ் எம்ஜிஆர் அருகிலே போன போது, மன்னிச்சுக்குங்க, அன்றைக்கி தாடி மிஸ்ஸோட உங்களை பார்த்ததில் அடையாளம் தெரியல எனக்கு இன்றைக்கி உங்களை பார்த்த போது, அதனால தான் உங்களோட நான் சரியாக பேசலை. விஎன் ஜானகி தான் சொன்னாங்க அன்றைக்கி மேடையில் நீங்கள் பார்த்தீங்களே அந்த நடிகர் தான் இவர் தான், என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க என்றாராம் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மறந்தே போயிருந்தால் கூட ஏஆர்எஸ் அதை பற்றி ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனாலும் ஏஆர்எஸ்க்கு அந்த சிறு உறுத்தல் கூட ஏற்படக்கூடாது என்று திரும்பவும் அவரை அழைத்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட அந்த எம்ஜிஆருடைய மாண்பை பற்றியும் பண்பாடு பற்றியும் இன்று வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறார் ஏஆர்எஸ். எம்ஜிஆர் இன்னி வரைக்கும் எல்லோருடைய மனதிலும் இடம் பிடித்திருக்கிறார் என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய இந்த மனிதாபிமானம் தான். நாடக மேடையில் சோ எப்படிப்பட்ட புரட்சிகளை எல்லாம் பண்ணார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம். பல நாடகங்களை சோ போட்டிருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி தந்த நாடகம்னா அது முகமது பின் துக்ளக் என்ற நாடகம். இந்த முகமது பின் துக்ளக்கை பொறுத்த வரைக்கும் சோவுக்கு பெயரை வாங்கி தந்த நாடகம் மட்டும் இல்லை, அது மிகப்பெரிய எதிர்ப்பை அவருக்கு சம்பாதித்து கொடுத்த நாடகமும் அதுதான். அந்த நாடகம் சென்னையில் ஹவுஸ்ஃபுல்லாக நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிறப்பு அந்த நாடகத்துக்கு உண்டு. அதை தான் குறிப்பாக உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். அப்போ நாடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடக்கும், மியூசிக் அகாடமியில் நடக்கும், இப்படி பல சபாக்களில் நடக்கும். ஆனால் முதல் முறையாக சஃபையர் தேட்டரில் நாடகத்தை நடத்திய பெருமை சோவுக்கு மட்டுமே உண்டு. சண்டே அங்கே நாடகம் நடக்கும். சஃபையர் தேட்டர் அப்படியே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி அங்கே நாடகத்தை சோவால் நடத்த முடிஞ்சதுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம், சாதாரணமாக பார்த்திங்கன்னா மற்ற நாடகங்கள் நடத்தும்போது மிகப்பெரிய செட்டு சீன் இதெல்லாம் வேணும். ஷோ பின்னாடி ஒரு ப்ளூ கர்டன் இருந்தால் போதும், நாடகத்தை ஆரம்பிச்சுடுவார். ஏன்னா அவருடைய நாடகத்தில் வசனத்துக்கு தானே முக்கியத்துவம். அப்படி நாடக மேடைகளில் பல புரட்சிகளை செய்த ஷோ தான் பின்னர் அரசியலில் அடியெடுத்து வைத்து மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தியவர். சினிமாவில் எப்படிப்பட்ட முன்னேற்றங்கள் அன்றாடம் நடந்து கொண்டு வருகின்றன அப்படின்றத இப்போ நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் 90களில் முதலாக சினிமா பேசா படமாக இருந்தபோது அதிகபட்சமாக ஒரு திரைப்படத்தினுடைய நீளம் எவ்வளோ தெரியுமா? 10 அல்லது 15 நிமிடம் தான் ஓடுமா. இந்த 10 அல்லது 15 நிமிடம் ஓடுறதுக்குள்ளேயே
அந்த மிஷின் ஹீட் ஆகிடும். அதனால் இந்த திரைப்படங்களுக்கு நடுவில் இந்த சினிமா தேட்டரில் அப்பப்போ குத்துச்சண்டை, ஜிம்னாஸ்டிக் ஷோலாம் நடக்கும். அப்படி திரையரங்குகளில் ஒரு ஜிம்னாஸ்டிக் கலைஞராக இருந்து அதற்கு பின்னாலே 1922 ஊமை படங்களில் நடிக்க தொடங்கியவர் தான் ராஜா சாண்டோ என்ற இயக்குனர். அதுக்கப்புறம் எண்ணற்ற ஊமைப்படங்களில் நடித்தவர் ஒரு காலகட்டத்தில் பல திரைப்படங்களை இயக்கினார். ஹிந்தி, தமிழ் ஆகிய 2 மொழிகள்லையும் அவர் திரைப்படங்களில் நடித்தது மட்டும் இல்லை, கதாநாயகனாகவும் நடித்தார். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ராஜா சாண்டோ அப்படின்ற பேர் சிம்ம சொப்பனம். அந்த அளவு கண்டிப்பான ஒரு இயக்குனராக இருந்தவர் தான் அவர். எம்கே தியாகராஜ பகவான் கதாநாயகன் நடித்த சிவகவி படத்தை கூட முதல்ல இயக்கினவர் ராஜா சாண்டோ தான். அதற்கு பின்னால் அவருக்கு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஸ்ரீராமன் நாயுடுக்கும் இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றவே அந்த படத்திலிருந்து ராஜா சாண்டோ விலக அந்த படத்தை தொடர்ந்து இயக்கி அந்த படத்தை முடித்தார் ஸ்ரீராமன் நாயுடு. இந்த திரையுலகிலே அசாதாரண மனிதர்களாக முத்திரை பதித்த பல கலைஞர்கள் ஆரம்பத்தில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். தமிழ் சினிமாவில் புதைந்து போன ரகசியங்கள்னு பலர் சொல்லலாம். அப்படி எனக்கு தெரிஞ்ச சில ரகசியங்களை தான் உங்களோடு இன்றைக்கு நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று கொண்டிருந்த போது அவரை பார்க்குறதுக்காக நடிகர் சிவாஜி போனார். அதுக்கு பின்னால் ஒரு முறை நடிகர் சிவாஜி எம்ஜிஆரை சந்தித்த போது என்னை வீட்டில் வந்து பாரு, ஒரு முக்கியமான பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு இருக்கேன் என்றார் எம்ஜிஆர். ஆனால் அந்த சம்பவம் நடப்பதற்குள்ளாக, அந்த பொறுப்பை சிவாஜி அவர் ஒப்படைப்பதற்குள்ளாகவே எம்ஜிஆர் இறந்து விட்டார். அதே மாதிரி தான் ஜெய்சங்கருக்கும் ரஜினிகாந்துக்கும் இருந்த வரும். ஜெய்சங்கரும் ரஜினிகாந்தும் மிக நெருங்கிய நண்பர்கள். தடான்னு ராத்திரியில் ஃபோன் பண்ணி ரஜினிகாந்தும் ஜெய்சங்கர்கிட்ட பேசுவார், ஜெய்சங்கரும் ரஜினிகாந்த்கிட்ட பேசுவார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இரவு ரஜினிகாந்துக்கு ஃபோன் பண்ணார் ஜெய்சங்கர். உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன், எப்போ நீ ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லு, நான் பேசுகிறேன் என்றார். இப்போவே நான் ஃப்ரீ தான், நீங்கள் பேசுங்க என்று ரஜினிகாந்த் சொன்னபோது, இல்லை பகல் நேரத்தில் நீ எப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கியோ அப்போ எனக்கு ஃபோன் பண்ணு, நான் நேராக வந்து பேசுகிறேன் என்று ஜெய்சங்கர் பதில் சொல்ல, என்ன விஷயமா நீங்கள் என்கிட்ட பேசணும், அரசியலா, சொந்த வாழ்க்கையா, எதை பற்றி என்று ரஜினிகாந்த் கேட்க, அதையெல்லாம் நான் நேராக வரும்போது சொல்கிறேன் என்றார் ஜெய்சங்கர். ஆனால் அந்த சந்திப்பு நடக்கவே இல்லை. அதற்குள்ளாகவே ஜெய்சங்கர் மறைந்து விட்டார். கிட்டத்தட்ட இப்படி ஒரு சம்பவம் எனக்கும் நடந்திருக்கு. பாலச்சந்தர் இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் அவரை நான் சந்தித்த போது ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு, ஆஃபீஸ் வாயா, உங்கள்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் என்றார் பாலச்சந்தர். இது ஒரு முறை இல்லை, ஒரு 3-4 முறை என்கிட்ட சொல்லியிருக்கார் பாலச்சந்தர். ஆனால் அவர் சொன்னபடி என்னால் அவர் போய் பார்க்க முடியல. இன்னி வரைக்கும் பாலச்சந்தர் எந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேச விரும்பினார் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்படி பல ரகசியங்கள் தமிழ் சினிமாவில் இருக்குது. என்னுடைய திரை வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட சில அனுபவங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். ஆனால் பொதுவாக தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆயிரக்கணக்கான ரகசியங்கள் புதைந்து இருக்குது அப்படின்றது தான் உண்மை.